கென்யாவிலிருந்து யானை தந்தங்கள், காண்டாமிருக கொம்புகள் கடத்தப்படுவது குறித்த செய்திகளை பார்த்திருப்போம். இப்போது கட்டெரும்புகளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உயிரியல் சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. கென்ய தலைநகர் நைரோபியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருவரை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போதுதான் எறும்புகள் கடத்தப்படுவது வெளிச்சத்துக்கு வந்தது. 19 வயதையான லார்னோய் டேவிட், செப்பே லாட்விஜிக் என்பவர்களின் உடைமைகளை சோதனையிட்ட போது அதிகாரிகளுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. 5000 எறும்புகளை அவர்கள் கடத்தவிருந்தது தெரிய வந்தது. காவல்துறையினர் அவர்களை துருவி விசாரித்தனர். தாங்கள் பொழுதுபோக்குக்காக எறும்புகளை சேகரித்ததாகவும் கென்ய வனத்துறை சட்டத்தை பற்றியெல்லாம் தங்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வியட்நாமைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் இதுபோன்று பிடிபட்டிருந்தனர். அவர்களிடமிருந்து 400 எறும்புகளை காவல்துறையினர் மீட்டிருந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக காணப்படும் இந்த வகை கட்டெரும்புகளுக்கு ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. எத்தகைய காரணங்களுக்காக இந்த வகை கட்டெரும்புகள் கடத்தப்படுகின்றன என்பதை அதிகாரிகளால் கூற முடியவில்லை. என்றாலும் இது போன்ற கடத்தல்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் உயிரியல் சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.